மீனின் உடலின் எந்த இரண்டு பாகங்கள் அதன் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன? ஏ. தசைகள் மற்றும் துடுப்புகள். பி. செவுள்கள் மற்றும் வாய். சி. செதில்கள் மற்றும் கண்கள். டி. பற்கள் மற்றும் வால். சரியான பதில் ஏ. தசைகள் மற்றும் துடுப்புகள். மீன்கள் நீரில் நீந்தும் போதும் திசையை மாற்றும் போதும் அவற்றின் துடுப்புகள் மற்றும் தசைகள் உடலை சமநிலையில் வைக்க உதவுகின்றன. துடுப்புகள் நிலைத்தன்மையையும் தசைகள் இயக்கத்தையும் வழங்குகின்றன. செவுள்கள் சுவாசத்திற்கும் வாய் உணவை உட்கொள்வதற்கும் பயன்படுகின்றன. அணுக்கரு சவ்வு எந்த உறுப்பினுள் மற்றும் வெளியே பொருட்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது? ஏ. வெற்றிடங்கள் வாக்யூல்ஸ். பி. பசுங்கணிகங்கள் குளோரோபிளாஸ்ட்ஸ். சி. மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா. டி. உட்கரு நியூக்ளியஸ். சரியான பதில் டி. உட்கரு நியூக்ளியஸ். 2. சரியான விடை. டி. சோகஸ்மெலி. அணுக்கரு சவ்வு என்பது உட்கருவைச் சுற்றி அமைந்துள்ள ஒரு உறை ஆகும். இது உட்கருவிற்கும் சைட்டோபிளாசத்திற்கும் இடையிலான பொருட்களின் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. புவியின் நிறைக்கு பயன்படுத்தப்படும் அலகு என்ன? ஏ. கிலோகிராம். பி. மீட்டர். சி. நியூட்டன். டி. வினாடிகள். சரியான பதில் ஏ. கிலோகிராம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி நிறையை அளவிடுவதற்கான பன்னாட்டு அலகு சி. யூனிட் கிலோகிராம் ஆகும். எனவே புவியின் நிறையும் கிலோகிராமிலேயே குறிப்பிடப்படுகிறது. புவியின் நிறை தோராயமாக 5.972024 கிலோகிராம் ஆகும். நிக்ரோம் எந்த தனிமங்களால் ஆனது? ஏ. இரும்பு, அலுமினியம் மற்றும் நிக்கல். பி. தாமிரம், குரோமியம் மற்றும் துத்தநாகம். சி. நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம். டி. நிக்கல், தாமிரம் மற்றும் இரும்பு. சரியான பதில் சி. நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம். சரியான விடை சி. சோகஸ்மெலி. நிக்ரோம் என்பது நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம் ஆகிய தனிமங்களின் கலவையால் உருவான ஒரு உலோகக் கலவை ஆகும். இது அதிக மின்தடையை கொண்டிருப்பதால் மின்சார வெப்பமூட்டும் சாதனங்களில் வெப்பமூட்டும் இழையாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வேதியியல் சமன்பாடு சம்படுத்தப்பட்டதாக கருதப்படுவதற்கு முன்பு ஆரம்பத்தில் எந்த வடிவம் பெரும்பாலும் எழுதப்படுகிறது? ஏ. ஒரு முழு அயனி சமன்பாடு. பி. ஒரு நிகர அயனி சமன்பாடு. சி. ஒரு சட்டகச் சமன்பாடு. டி. ஒரு அரைவினைச் சமன்பாடு. சரியான பதில் சி. ஒரு சட்டகச் சமன்பாடு. சரியான விடை சி. ஒரு வேதியியல் வினையில் ஈடுபடும் வினைபடுபொருட்கள் மற்றும் விளைபொருட்களை அவற்றின் குறியீடுகளுடன் மட்டும் எழுதும் முறை சட்டகச் சமன்பாடு எனப்படும். இதில் அணுக்களின் எண்ணிக்கை சமப்படுத்தப்படாமல் இருக்கும். முடுக்கத்திற்கான திட்ட அலகு என்ன? ஏ. கேஜி. பி. எம்எஸ். சி. எம்எஸ். டி. என். சரியான பதில் சி. எம்எஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி. முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதமாகும். இதன் சி அலகு மீட்டர் வினாடி எம்எஸ் ஆகும். இது திசைவேகத்தை எம்எஸ் காலத்தால் எஸ் வகுப்பதன் மூலம் பெறப்படுகிறது. ஏ. கேஜி கிலோகிராம் என்பது நிறையை அளவிடும் அலகு. அம்புக்குறி விசைகளை பயன்படுத்திய பிறகு ஒரு தேர்வை உறுதிப்படுத்த எந்த விசை பயன்படுத்தப்படுகிறது? ஏ. டேப். பி. என்டர் ரிட்டர்ன் ஸ்பேஸ் பார். சி. கண்ட்ரோல். டி. எஸ்கேப். சரியான பதில் பி. என்டர் ரிட்டர்ன் ஸ்பேஸ் பார். 9. சரியான விடை பி. சோகஸ்மெலி. கணினியில் ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அதை உறுதிப்படுத்த அல்லது செயல்படுத்த என்டர், ரிட்டர்ன் அல்லது ஸ்பேஸ் பார் விசைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை கணினிக்கு ஒரு கட்டளையை சமர்ப்பிக்க உதவுகின்றன. காந்தங்களை உருவாக்க பொதுவாக எந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. அலுமினியம், ஈயம், வெள்ளி. பி. இரும்பு, நிக்கல், கோபால்ட். சி. தாமிரம், துத்தநாகம், தங்கம். டி. பிளாட்டினம், குரோமியம், டைட்டானியம். சரியான பதில் பி. இரும்பு, நிக்கல், கோபால்ட். சரியான விடை பி. சோகஸ்மெலி. இரும்பு, நிக்கல் மற்றும் கோபால்ட் ஆகியவை பெரோ காந்த பொருட்கள் ஆகும். இவை காந்த புலத்தால் வலுவாக ஈர்க்கப்பட்டு நிரந்தர காந்தங்களை உருவாக்க பயன்படுகின்றன. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் செயல்பாட்டுடன் எந்த வகையான ஒருங்கிணைப்பு தொடர்புடையது? ஏ. மின் ஒருங்கிணைப்பு. பி.
இயந்திர ஒருங்கிணைப்பு. சி. உடல் ஒருங்கிணைப்பு. டி. வேதியியல் ஒருங்கிணைப்பு, கெமிக்கல் இன்டகிரேஷன். சரியான பதில் டி. வேதியியல் ஒருங்கிணைப்பு, கெமிக்கல் இன்டகிரேஷன். சரியான விடை தி. சோகஸ்மெலி நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்களை நேரடியாக இரத்தத்தில் சுரந்து உடல் உறுப்புகளுக்கு வேதியியல் செய்திகளை அனுப்புகின்றன. இதனால் இது வேதியியல் ஒருங்கிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. வேதியியலில் pH என்ற சுருக்கம் எதை குறிக்கிறது? ஏ. ஹைட்ராக்சைடின் திறன், பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ராக்சைடு. பி. ஹைட்ரஜனின் அழுத்தம், பிரஷர் ஆஃப் ஹைட்ரோஜன். சி. ஹைட்ராக்சிலின் சக்தி, பவர் ஆஃப் ஹைட்ராக்சில். டி. ஹைட்ரஜனின் திறன், பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரோஜன். சரியான பதில் டி. ஹைட்ரஜனின் திறன், பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரோஜன். சரியான விடை தி. சோகஸ்மெலி pH என்பது பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரோஜன் என்பதை குறிக்கிறது. இது ஒரு கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவை அளவிட பயன்படுகிறது. இதில் கரைசலின் அமில அல்லது காரத்தன்மையை 0 முதல் 14 வரையிலான அளவுகோலில் காட்டுகிறது. நுரையீரலுக்குள் காற்றை உள்ளிழுக்கும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. வெளிவிடுதல், எக்ஸ்பைரேஷன். பி. சுழற்சி, சர்க்குலேஷன். சி. சுவாசம், ரெஸ்பிரேஷன். டி. உள்ளிழுத்தல், இன்ஸ்பிரேஷன். சரியான பதில் டி. உள்ளிழுத்தல், இன்ஸ்பிரேஷன். சரியான விடை தி. சோகஸ்மெலி வளிமண்டல காற்றை நாசித் துவாரங்கள் வழியாக நுரையீரலுக்குள் கொண்டு செல்லும் செயல்முறை உள்ளிழுத்தல் எனப்படும். இதன் போது உதரவிதானம் சுருங்கி மார்புக்கூட்டின் கொள்ளளவு அதிகரிக்கிறது. மென்பொருள் இல்லாமல் உயிரற்றது என்று விவரிக்கப்படுவது எது? ஏ. தரவு, டேட்டா. பி. கணினி மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர். சி. வன்பொருள், ஹார்ட்வேர். டி. பயன்பாட்டு மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியான பதில் சி. வன்பொருள், ஹார்ட்வேர். சரியான விடை சி. சோகஸ்மெலி கணினியின் வன்பொருள் என்பது இயற்பியல் பாகங்களை குறிக்கிறது. இது மென்பொருள் கட்டளைகள் இன்றி இயங்காது. மென்பொருள் என்பது வன்பொருளை இயக்குவதற்கான உயிர்நாடி போன்றது. ஒரு மின்சுற்று வரைபடத்தில் திறந்த சாவி குறியீடு எதை குறிக்கிறது? ஏ. மின்சார ஓட்டம் தடைப்பட்டுள்ளது. பி. ஒளி மூலம் இயக்கத்தில் உள்ளது. சி. மின்சுற்று முழுமையடைந்துள்ளது. டி. மின்சாரம் பாய்கிறது. சரியான பதில் ஏ. மின்சார ஓட்டம் தடைப்பட்டுள்ளது. 1. ஒரு திறந்த சாவி மின்சுற்றை உடைத்து மின்னோட்டம் பாய்வதை தடுக்கிறது. இது மின்சாதனங்களை அணைக்க பயன்படுகிறது. மற்ற விடைகள்: பி. ஒளி மூலம் இயங்க மின்சுற்று மூடியிருக்க வேண்டும். சி. மின்சுற்று முழுமையடைந்தால் மட்டுமே மின்சாரம் பாயும். நீரற்ற காப்பர் சல்பேட்டின் தோற்றம் என்ன? ஏ. நீல வடிவமற்றது, ப்ளூ அமார்ஃபஸ். பி. நீல படிகமானது, ப்ளூ கிறிஸ்டலைன். சி. நிறமற்ற வடிவமற்றது, கலர்லெஸ் அமார்ஃபஸ். டி. நிறமற்ற படிகமானது, கலர்லெஸ் கிறிஸ்டலைன். சரியான பதில் சி. நிறமற்ற வடிவமற்றது, கலர்லெஸ் அமார்ஃபஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி நீரற்ற காப்பர் சல்பேட் படிக நீரை இழப்பதால் அதன் படிக அமைப்பை இழந்து நிறமற்ற தூள் போன்ற வடிவமற்ற அமார்ஃபஸ் நிலையில் இருக்கும். இது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கண்டறியும் சோதனைகளில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. துணை மின்கலங்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய அனுமதிக்கும் பண்பு எது? ஏ. அவசர விளக்குகளில் அவற்றின் பயன்பாடு. பி. அவற்றின் சிறிய அளவு. சி. அவற்றின் வேதிவினையின் மீள்தன்மை. டி. உயர் மின்னழுத்தத்தை உருவாக்கும் அவற்றின் திறன். சரியான பதில் சி. அவற்றின் வேதிவினையின் மீள்தன்மை. சரியான விடை சி. சோகஸ்மெலி துணை மின்கலங்களில் நடக்கும் வேதிவினைகள் மீள்தன்மை கொண்டவை என்பதால் மின்சாரம் செலுத்தி அவற்றை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். இதனால் இவற்றை பலமுறை மின்னேற்றம் செய்து பயன்படுத்த முடியும். கழிவு மேலாண்மையில் பிரித்தெடுத்தலின் முதன்மை நோக்கம் என்ன? ஏ. பல்வேறு வகையான கழிவுப் பொருட்களை பிரிப்பது. பி. கரிமப் பொருட்களை சிதைப்பது. சி. கழிவுகளை உயிர்வாயுவாக மாற்றுவது. டி. கழிவுப் பொருட்களை இறுக்குவது. சரியான பதில் ஏ. பல்வேறு வகையான கழிவுப் பொருட்களை பிரிப்பது. கழிவு மேலாண்மையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை மற்றும் அபாயகரமான குப்பை என தனித்தனியாக பிரிப்பதே பிரித்தெடுத்தலின் முதன்மை நோக்கமாகும். இது கழிவுகளை சரியாக மறுசுழற்சி செய்ய உதவுகிறது.
எந்த வகை செல் பல்வேறு வகையான செல்களாக வேறுபடும் தனித்துவமான திறனைக் கொண்டுள்ளது? ஏ. இரத்தச் சிவப்பணுக்கள். பி. நரம்பு செல்கள். சி. தண்டு செல்கள் ஸ்டெம் செல்ஸ். டி. தசை செல்கள். சரியான பதில் சி. தண்டு செல்கள் ஸ்டெம் செல்ஸ். 1. தண்டு செல்கள் ஸ்டெம் செல்ஸ் உடலின் எந்தவொரு செல்லாகவும் மாறும் திறனுடையவை. இவை திசுக்களை புதுப்பிக்கவும் சரிசெய்யவும் உதவுகின்றன. ஏ. இரத்தச் சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை கடத்தும் பணியைச் செய்கின்றன. இவை வேறு செல்களாக மாறாது. எந்த வகை உணவை அதிகமாக உட்கொள்வது ஒரு இடர்காரணியாகும்? ஏ. புதிய பழங்கள். பி. துரித உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ். சி. முழு காய்கறிகள். டி. கொழுப்பற்ற புரதங்கள். சரியான பதில் பி. துரித உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி. துரித உணவுகளில் அதிகப்படியான கொழுப்பு, உப்பு மற்றும் சர்க்கரை இருப்பதால் அவை உடல் பருமன் மற்றும் இதய நோய்களுக்கு முக்கிய இடர்காரணியாக அமைகின்றன. இவை ஊட்டச்சத்து குறைவான மற்றும் அதிக கலோரி கொண்ட உணவுகள் ஆகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?